ஏன் அருணுக்கு வந்து பொதுமக்கள் மத்தியிலிருந்து ஏற்படுது? வாராகி அவர்களுக்கோ அல்லது சவுக்கு சங்கர் அவர்களுக்கோ அல்லது வந்து ஐயா வரதராஜன் அவர்களுக்கோ தொந்தரவாக இருக்கக்கூடிய சென்னை மாநகர காவல் ஆணையர் மாற்றப்படும் தேர்தல் கமிஷன்ல வந்து புகார் கொடுத்தவர், பத்திரிகையால் சந்திச்சவர், அவர் அடுத்த மாநிலத்துக்கு மாற்ற வேண்டியன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் எப்படி ஈல்டாரா பார்த்தீங்களா? ஒன்லி பிஸ்னஸ். ஒரு சில பேரை நாங்க மாத்திருக்கோம். இந்த கடந்த 4 ஆண்டுகள் நடக்கக்கூடிய இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அயோக்கியத்தனத்தை உரிச்சு சொல்லியிருக்கோம். அதுக்காக எத்தனையோ வழக்குகளை சந்திச்சிருக்கோம், எத்தனையோ சிறைச்சாலை பார்த்துட்டோம். விஜய் சார், உங்க பின்னாடி நீங்க ஒரே ஒரு பவர் சென்டர்ல 10 பவர் சென்டர் இந்த தாவேக்களை உருவாயிடுச்சு. இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் இல்லையா, இப்போ அதிமுக வேட்பாளர் இருந்தார் இல்லையா, அவருடைய நண்பருக்கு 3 கோடி ரூபாய் தரணும். எங்கிட்ட சிறைச்சாலையில் இருந்த ஊர் மகேஷ் ஒருத்தர் இருந்தார், அதிமுக பிரமுகர். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் வாராகி இருக்கிற பேசணும். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். கடந்த ஆட்சியில எவ்வளவு அடக்கு ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளானோம், அதற்கு காரணமானவர்கள் யாரும் சொல்ற ஒரு சாப்டர் பேசிக்கொண்டு வர நிலையில அதே நபர் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டார், வருண் IPS அவர்கள். இதற்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் பேசப்படுது, இலைமறை காய்மறையாக பேசப்படுது. அதில் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன? திமுக ஆட்சி காலத்துல, கடந்த முறை திமுக ஆட்சி காலத்துல மிக 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 நல்ல பதவியில எல்லாம் 2 பதவி வகிச்சிட்டார். ஒன்று லாண்ட் ஆர்டர் ADGP, சென்னை மாநகர கமிஷனர். இந்த 2 பதவியும் வந்து திமுக காலகட்டத்தில் பவர்ஃபுல்லான போஸ்டிங். அவர் அந்த 2 வருஷம் இங்கேயும், அங்கே ஒரு 1.5 வருஷம் பண்ணார், 1 வருஷம். அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி வந்து ஆவடி கமிஷனர். அதிமுக காலகட்டத்தில் அதையும் அவங்க மனைவி மூலியமா வந்து உறவு இருக்கு, அந்த உங்களுக்கு தெரியும் என்னன்றது. அவங்க மனைவி மூலமா சார்ந்த உறவுகளை வைத்து அதிமுக ஆட்சி காலத்தில் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்தார். அவர் பவர்ஃபுல்லாக இருக்கிறத பற்றி அவங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது. அந்த பவர் நல்ல விஷயத்துக்கு பயன்படுதா? அந்த பவர் பல பேருடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றப்படுதா? ஒரு அதிகாரம் கிடைத்த உடனே அந்த அதிகாரத்தை வைத்து அந்த மக்களுக்கு நாம் என்ன மாதிரியான நன்மையான செயல்பாடுகள் செய்ய போகிறோம் அப்படின்னு தான் ஒரு நல்ல அதிகாரி அதை செயல்படுத்துவாங்க. இதுக்கு முன்பாக இருந்த காவல்துறை அதிகாரிகளில் பல பேர் பல்வேறு விதமான தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அவல நிலைகளை வந்து மீட்டு கொண்டு வந்த அதிகாரிகள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த தமிழகம் சந்திக்காத, இத்தனை ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் சந்திக்காத ஒரு விஷயத்தை ஒரு அழிவு பாதை கொண்டு போய் ஒரு ஆட்சியை கொண்டு போய் விட்ட 2 விஷயங்கள், சாதனைகளை நம்ம கடந்த திமுக ஆட்சியில் சொல்ல போனோம். அதுக்கு முக்கிய காரணமாக இருந்த அந்த அழிவு பாதை கொண்டு போன முக்கியமான காரணமாக இருந்த ஒரு 10 IAS, அதாவது 5 IAS 5 IPS ஆசிரியர் வச்சுக்கோங்க. அதில் குறிப்பாக இப்போ பணியமர்த்தப்பட்டுள்ள இந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறாரு அருண் அவர்கள். அவர் அந்த பதவிக்கு தகுதியானவரா? ஏன் வந்து இத்தனை காவல்துறை அதிகாரிகளுக்கு நம்முடைய சென்னை நம்ம காவல்துறை அதிகாரிகளை வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் இவ்வளோ கிட்டத்தட்ட 22 23 IPS ஆசிரியர்களை மாற்றிருக்காரு. யாருக்குமே ஏற்படாத ஒரு சர்ச்சை ஏன் அருணுக்கு வந்து பொதுமக்கள் மத்தியிலிருந்து ஏற்படுது? வாராகி அவர்களுக்கோ அல்லது சவுக்கு சங்கர் அவர்களுக்கோ அல்லது வந்து ஐயா வரதராஜன் அவர்களுக்கோ யாரோ ஒருவர் வந்து அதிமுக ஆட்சி காலத்திலேயோ திமுக ஆட்சி காலத்திலேயோ தன்னுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறியவர்கள் எல்லாத்தையுமே கைது செய்யப்படுவார்கள், வழக்கு போடுவார்கள். ஆனால் அந்த பொய் வழக்காக நிறைய பேருக்கு இருக்காது. ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் மட்டும்தான் இந்த அதிகாரிகள் பொறுப்பேற்று, குறிப்பாக டேவிட்சன், அருண் போன்றவர்கள்லாம் பொறுப்பேற்றதுக்கப்புறம் இந்த அரசாங்கத்துக்கு எதையுமே தெரியக்கூடாது, தலைமைக்கு முதலமைச்சருக்கும் எதையுமே தெரியக்கூடாதுன்னு ஒரு மாய வாழ்க்கையை வந்து நடத்தி கொடுத்தவர்கள் இந்த அதிகாரிகள். அதனால தான் நம்ம பல முறை நானும் சவுக்கு சங்கரும் தொடர்ந்து நாங்கள் இந்த 4 ஆண்டு காலமாக சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, தமிழக முதலமைச்சர் இது முன்னாடி இருந்தவர்களை, உங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சதி திட்டங்கள் சீட்டிட்டு இருக்காங்க அந்த அதிகாரிகள். யாருக்கு வேலை செய்கிறானே தெரியல. அவங்க அப்பா இருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி அதிகாரிகளை வந்து அவ்வளோ சீக்கிரம் நகர்த்த மாட்டார். ஆனால் நீ செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அந்த அதிகாரி கொடுக்கப்பட்ட அந்த பவரை வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணி
அவங்க சொந்த பிரச்சனைக்காக வந்து அவங்க தன்னை பாதுகாப்பதற்காகவே பல அதிகாரிகள் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அப்படி இருந்த ஒரு நபர், குறிப்பாக கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அன்னைக்கு எதிர்க்கட்சியாக வர வந்தவர் தான் நம்முடைய இன்னைக்கு இருக்க சிஎம் விஜய் அவர்கள். சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க அவர் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பதற்காக திமுக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் போலவும், திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அரசு பதவி வகிக்கக்கூடியவர்களாகவும் இந்த டேவிட்சன் தேவாசீர்வாதையும், அருண், உதயச்சந்திரன், முருகானந்தம், சுப்ரியா சாகு, இப்படி பல்வேறு ஐஏஎஸ் ஆஃபீஸர்களையும் பல்வேறு ஐபிஎஸ் ஆஃபீஸர்களையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். திமுக ஆட்சி கருவதற்கு எல்லா விதமான சத்தியத்தையும் தீர்ந்தவங்க இவங்க தான். அப்படியாப்பட்ட ஒரு நபருக்கு வந்து இவர் எப்படி லஞ்ச ஒழிப்பு இயக்குநராக பதவி கொடுத்தார் என்றால், அந்த பதவிக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய சில நபர்களை நாம் வெட்ட வெளிச்சமாக்க வேண்டிய காலகட்டத்திற்கு நாம் வந்திருக்கோம். திமுக ஆட்சி காலத்தில் பல இடங்களில் பவர் சென்டர் இருந்துச்சு அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் விஜய் அவர்கள் சொன்னாங்க. அதே அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு அவர் சொன்னார், எந்த செக்டர் அந்த சென்டர்லாம் பவர் சென்டர்லாம் கிடையாது, ஒரே சென்டர் நான் தான் விஜய் அவர்கள் சொன்னது காலகட்டத்தில் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு சென்டர் தான், எதாக இருந்தாலும் இவர் முயற்சி பண்ணுவார்னு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அந்த சந்தோஷம் 24 மணி நேரமும் அல்லது 48 மணி நேரம் மட்டும் தாங்க முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு அவர் நியமனம் செய்யக்கூடிய அதிகாரிகள், நீங்கள் அமுதா ஐஏஎஸ், அந்த கரூர் சம்பவங்கள் ஏற்பட்ட விளைவுகளில் திமுகவுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் போலவே செயல்பட்டவர் தான் இந்த அமுதா ஐஏஎஸ். இந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம், அவருக்கு கொடுக்கப்பட்ட பதவிகள் பாருங்க, அப்பவே தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு பின்னாடி விஜய் இல்லை, இது விஜய் அவருக்கு தெரிஞ்சு நடக்கப்படுறது இல்லை, விஜய்க்கு பின்புலமாக இருக்கக்கூடிய பவர் சென்டர்கள் பண்ணக்கூடிய விஷயம். அந்த பவர் சென்டர் யாருன்னு பார்த்தா, விஜயுடன் நீண்ட காலமாக பணிபுரியக்கூடிய, நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக இருந்த கலை அவர்கள். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுன் ஃபேமிலி வந்து அட்டாச்மெண்ட் ஆயிட்டாங்க. அந்த சென்னை மாநகர முன்னாள் ஆணையர், இப்போ இருக்கக்கூடிய தற்போதைய டிவிஎஸ்சியுடைய தலைவரான அருண் அவர்களிடம் அவர் வந்து கோயம்புத்தூரில் டீல் பேசினார். என்ன பேசினாங்க அப்படின்றத நம்ம விரிவாக நிறைய பேச வேண்டியிருக்கு. ஆனால் அங்கே பேசி முடிக்கப்பட்டுச்சு. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தியம்! ஒரு தாவேகாவுடைய தொண்டர்களை சென்னை மாநகரத்தில் அவ்வளோ பொய் வழக்குகள் போடப்பட்டுச்சு. அந்த தொண்டர்கள் மேலே அவ்வளோ நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டுச்சு. இதே ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பேரும், எங்களுக்கு வந்து தொந்தரவாக இருக்கக்கூடிய சென்னை மாநகர காவல் ஆணையர் மாற்றப்படும் தேர்தல் கமிஷனில் வந்து புகார் கொடுத்தவர், பத்திரிகையால் சந்தித்தவர், அவர் அடுத்த மாநிலத்துக்கு மாற்ற வேண்டியன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் எப்படி ஈல்டாரா பார்த்தீங்களா? ஒன்லி பிஸ்னஸ். இதோட நோக்கம் என்னன்னா, அரசியலில் மாற்றம் கொடுப்பது நோக்கமாக தெரியவில்லை. அவர் விஜய் அவங்களுக்கு தவறாக வழிநடத்துறாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், ஏற்கனவே நம்ம வந்து பழைய ஆட்சியில் அருண் அவர்களும், டேவிட்சன் அவர்களும், உதயச்சந்திரன் அவர்களும், அமுதா அவர்களும், சுப்ரியா சாகு அவர்களும், இப்படி பல்வேறு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் ஒரு வட்டமாக வடிச்சு விட்டு திமுக வந்து பிரமாதமாக ஆட்சி செய்கிறது, மக்கள் நலம் சந்தோஷமாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். மண்ணாங்கட்டி சென்னையில் தண்ணி வந்தாவே வந்து அடைச்சிட்டு போய் மொத்தமாக முடிஞ்சு போச்சு கதை. 4000 கோடி ரூபாய் நட்டமாக போச்சு, நாசமாக போச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கிற காலகட்டத்தில், ஆஹா 50% முடிஞ்சு போச்சு, 60% முடிஞ்சு போச்சு, 80% முடிஞ்சு போச்சு பணிகள்னு சொல்லிட்டு மக்களை கொண்டு போய் முட்டு சந்தை விடுற மாதிரி ஆத்திர விட்டு போயிட்டானுங்கல்ல, நட்டாத்திர விட்டு போயிட்டானுங்க. அந்த மாதிரி அதிகாரிகள் தொடர்ந்து இந்த இயக்கத்துக்கும், அதுவும் தாவேக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அவங்களும் வந்து ஒரு கோலச்சு நிற்கிறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மீடியேட்டர் சென்டர்கள், பவர் சென்டரில் பேர் மீடியேட்டர் சென்டர்ஸ், இந்த மீடியேட்டர் சென்டரை வச்சு நடத்தி இவ்வளோ மோசமான செயல்பாடை ஒரு அதிகாரியை கொண்டு வந்து நிற்க வச்சு, அது எனக்கு விட்டுருங்க, எனக்கும் சவுக்கு சங்கருக்கும் நாங்கள் எந்த விதமான சூழ்நிலையில் வந்தாலும் அரசுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய செயல்பாடுகளை நாங்கள் அரசாங்கமாக இருந்தாலும், அது தனி மனிதனாக இருந்தாலும், ஏன் ஒரு அரசியல் கட்சி பிரமுகராக இருந்தாலும், ஒரு அதிகாரியாக இருந்தாலும் நாங்கள் குரல் கொடுத்து தான் இருக்கிறோம். அதுக்காக எங்களுடைய பழக்க வழக்கத்தை மாற்றிக்க போகிறதில்லை. நீங்கள் நல்லது செஞ்ச சந்தோஷமாக தூக்கி கொண்டாட தான் வரப்போகிறோம். நீங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் வந்து இவங்க பண்ண அயோக்கியத்தனத்தையும், அத்துமீறல்களையும், அதிகார துஷ்பிரயோகத்தையும், அந்த பணம் பறிக்கின்ற நோக்கத்தில் பல்வேறு விதமான பொய்யான வாக்குகளை போட்டு இப்படி அச்சுறுத்திய இந்த நபர்களுக்கு மீண்டும் நான் தாவேகாவில் நல்ல பதவி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால்,
தாவேகா விரைவில் அவர்களுடைய யார் வாக்களிக்கப்பட்டார்களோ அவர்களே ஒரு முறை கண்டிப்பாக விஜயண்ணா இப்போ சமீபத்தில் இந்த அருணை அப்பாயின்மெண்ட் பண்ணதுலேருந்து சோசியல் மீடியாவில் எத்தனை பேருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. எந்த காவல்துறை அதிகாரிக்கும் இது மாதிரி அவனோட அப்ஜெக்ஷன் வந்தது கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு நபரை நீங்க மறுபடியும் அப்பாயின்ட் பண்ணி நான் யாருக்காக இந்த ஆட்சி நடத்துகிறேன், இந்த மக்களுக்கான ஆட்சி என சொல்லி இந்த கடைசி இருக்கக்கூடிய என் தங்கச்சிக்கான ஆட்சி, என் அக்காவுக்கான ஆட்சி, என் அம்மாவுக்கான ஆட்சி, சித்திக்கான ஆட்சி, இப்படி பல்வேறு விதமான பொய்களை சொல்லி அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்கல்ல, அவருக்கான ஆட்சிக்கான தலைவன் இவன் தானா? இவன் தான் நல்ல அதிகாரியா? வேற எவனுமே இல்லையா? 280 பேர் 220 பேருக்கு இருக்காங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஏடிஜிபி கேடர்ல இவருடைய கேடர்லேயே ஒரு 20 பேர் இருக்காங்க. அவரெல்லாம் எந்த விதத்துக்கும் தகுதியானவர்கள் இல்லையா? இல்லை கடந்த ஆட்சியிலே உங்களை இவ்வளவு பெரிய கொடுமைகளை இவ்வளவு கொடுமைகளை கொடுத்து உங்களை எந்த அளவுக்கு நீங்க இந்த மெஜாரிட்டி வராமல் இருக்கிறதுக்கு இவங்களும் ஒரு காரணமா இல்லையா? நாங்க எப்படி இவர் வெற்றி பெற்றது விஜய் மட்டும் இந்த மக்கள் விஜய்க்காக மட்டும் ஓட்டு போடல, எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் சமூகத்தில் நடக்கக்கூடிய அவல நிலைகளை எடுத்துரைக்கக்கூடிய சவுக்கு சங்கராக இருந்தாலும், வாராகியா இருந்தாலும், வரதராஜனாக இருந்தாலும், அது பல்வேறு விதமான பொது சமைப்புகளை சேர்ந்த நபர்களாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு 20% இந்த எலெக்ஷன் தேர்தலில் அவர்களுக்கும் பங்கு உண்டு. விஜய் வெற்றி பெறுவதற்கு நாங்களும் ஒரு பங்குல இருக்கோம். 20% நாங்கள் இருக்கோம்னா 80% தான் விஜய் இருந்திருப்பார். அது விஜய்க்கான கூடப்பட்ட ஓட்டு தான். ஆனால் ஒரு சில பேரை நாங்கள் மாற்றிருக்கிறோம். இந்த கடந்த 4 ஆண்டுகள் நடத்தக்கூடிய இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அயோக்கியத்தனத்தை உரிச்சு சொல்லியிருக்கோம். அதுக்காக எத்தனையோ வழக்குகளை சந்திச்சிருக்கோம், எத்தனையோ சிறைச்சாலையை பார்த்துட்டோம். இவ்வளவு சிறைச்சாலைக்கு மீறியும் மீண்டும் நாங்கள் இந்த மாதிரி அதிகாரம் கொண்டு இந்த மக்களை அச்சுறுத்துவோம்னு சொன்னா எங்களுடைய போராட்டம் இன்னும் தொடர்தான் போகிறதா? இல்லது நம்ம ஐயோ நல்லாட்சி வந்துருச்சே, இனிமேல் நம்ம நாட்டு மக்கள் நலமா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, நான் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற விஜய்ன்னு சொன்னாரே நிச்சயமாக அதெல்லாம் நடக்கும்னு நினைச்சு நாங்கெல்லாம் அப்படியே சந்தோஷப்பட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு நயவஞ்சகமான ஒரு ஆளை கொண்டு ஒரு அதிகாரத்துடைய உச்சத்தில் கொண்டு எனக்கு பதவி கொடுத்து நீங்க அழகு பார்க்குறீங்கன்னா, விஜய் சார் உங்க பின்னாடி நீங்க ஒரே ஒரு பவர் சென்டர் இல்லை, 10 பவர் சென்டர் இந்த தாவேக்களை உருவாயிடுச்சு. இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. தயவு செய்து இதை பற்றி நீங்கள் ஆலோசனை பண்ணுங்க. மீண்டும் பரிசீலனை பண்ணுகின்றால் உங்கள் ஆட்சிக்கு நல்லது. இல்லைன்னா உங்களை வாக்களித்து கொண்டிருக்கின்ற, உங்களை ஆதரித்து கொண்டிருக்கின்ற, உங்களை ஆதரவாக நினைக்கின்ற, உங்களை ரத்தமாக சிந்திக்கின்ற, உங்களை உயிராக நினைக்கின்ற, என் குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்கின்ற விஜயை வசைப்படுவதற்கு பல்வேறு காரணங்களை நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே ரசிகர்கள் கண்டிப்பாக பாடுவாங்க. அருண் ஐபிஎஸ் நியமனத்துக்கு பின்னாடி ஆபரேஷன் ப்ளூ ஜெயண்ட் இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. ப்ளூ ஜெயண்ட் இருக்கலாம், ரெட் ஜெயண்ட் இருக்கலாம், ஒயிட் ஜெயண்ட் இருக்கலாம், எல்லா ஜெயண்ட் இருக்கலாங்க. ஆனா இவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பாங்க? யாரை வச்சு ஆப்ரேட் பண்ணுங்க? இதே அதிகாரி வச்சு தான் ஆப்ரேட் பண்ணணும். என்ன அதிகபட்சமாக தெரியும் என்று சொல்லப்படுது. திமுகவுடைய நகர்வுகளும் நான் கூடவே இருந்தேன். அவங்க எந்த இடத்துல நம்ம மூவ் பண்ணோம்னா எப்படி நகர்வாங்கன்றது எல்லாமே தெரியும். சோ இதனுடைய எண்ட் ரிசல்ட் உதயநிதி ஸ்டாலின் கைது அப்படின்ற அளவுக்கு தகவல்கள் சொல்லப்படுது. இப்போ நான் 2 விஷயம் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா மக்களுக்கு நன்மை தானே? ஊழல்கள் வெளிச்சத்துக்கு வரும். எது நன்மை? இல்ல இந்த மாதிரி ஒருவேளை ஊழல்கள் வெளிச்சத்துக்கு வரும், அதற்கான காரணமானவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னா அதுதான் அப்பாயின்மெண்ட் பண்றீங்க. அப்படி சொல்லப்படுது. அதுல உண்மை இருக்கா? அப்போ காட்டியும் கொடுக்கும், கூட்டியும் கொடுக்குறாங்க. அதானே என்னங்க இருக்கு? ஒருத்த இவ்வளோ தூரமான உங்களை விட்டுருங்க, விஜய் சார் விட்டுருங்க சார். இப்போ அருண் ஐபிஎஸ் தவிர வேற யாராவது நியமித்து இந்த அளவுக்கு செல்ல முடியுமா? அவர்களுடைய இத மாதிரி எதிர்ப்புல யாருக்கா எந்த அதிகாரி வந்திருக்கு அப்பாயின்மெண்ட்? எல்லா ஊழல்களையும் தெரிஞ்ச ஒருத்தர் தானே அவரை நெருங்க முடியும். என்ன தெரிஞ்ச ஊழல்வாதியே ஒருத்தனை கூட்டு போய் பக்கத்துல சுத்திட்டு இருக்கீங்களா சார்? அந்த உருவம் முழுக்க ஊழலுங்க, லஞ்சங்க, அதிகார துஷ்பிரயோகங்க. தமிழ்நாட்டில் அவர் இருந்தக்கூடிய அந்த லாண்டாடு ஏடிஜிபியா இருக்கும் போது பல இடங்கள்ல அவருக்கு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி பல சொத்துக்களை சேர்த்திருக்காரு, கோடிக்கணக்கான சொத்துக்களை. இதை பாருங்க, இது நான் இது உட்காந்துட்டு 1 to 1 டேபிள்ல வச்சு நான் பேசிட்டு போற ஆள் இல்லை. ஆதாரங்களோட போட்டிருக்கேன் ஸ்தலத்துல. இவர் எங்கெங்க டாக்குமெண்ட் வச்சிருக்காரு, எந்த இடத்துல வச்சிருக்காரு, யாரு பேர்ல வச்சிருக்காரு, எந்த ஆசனாயி பேர்ல வச்சிருக்காரு, எந்த அயோக்கியர் பேர்ல வச்சிருக்காரு, எந்த அக்கிரம் பிடிச்சவங்க பேர் வச்சிருக்காரு, எந்தெந்த சட்டவிரோதமான செயல்பாடு எவன் வச்சிருக்கானோ அவ்வளவு பெருமளையும் சொத்து வச்சிருக்காரு. அவன்லாம் இவன் பினாமியா வச்சு திருடங்கிட்ட சாய் கொடுத்த பத்தி இல்ல. இந்த நாட்டையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்களே, நாசமா போவோமே. ஒரு காவல்துறை மட்டும் ஒரு துறையை மட்டும் நான் இருக்கும் போதே அந்த காவலர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டுச்சு இவரால்.
இன்னைக்கு லஞ்ச ஒழிப்பு துறை என்கின்ற ஒரு துறையை வச்சுக்கிட்டு பல்வேறு விதமான அரசு துறைகளை இவர் வந்து முடக்கி பல பேர் அதிகாரிகளை இவர் வந்து கண்டிப்பாக பழிவாங்கப்படுவார், படுத்துவார். அடியாளாகத்தான் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கும். வசூல் பண்ணி கொடுக்கறதா லஞ்ச ஒழிப்புத்துறையா இருக்கும். லஞ்ச ஒழிப்புத்துறையா இருக்காது. அருணுடைய லஞ்ச வளர்ச்சித்துறையாக தான் நான் மாறும்ன்றது நான் கருதுறேன். பவர் செக்டர்னு சொன்னீங்கன்னா அதுல அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் வர்றாரு. அவருக்கு தெரியாம நிச்சயமா அருண் ஐபிஎஸ் நியமிக்கப்படுவார். ஆதவ் அர்ஜுனாவா இருக்கட்டும், அவரே எதிர்த்து புகார் கொடுத்திருக்காரு. நீண்ட போராட்டங்கள் நடத்தணும், கமிஷனரா நிற்கிறது தவிர எங்கேயாவது வேற மாநிலத்துக்கு அனுப்புங்கன்றலாம் சொல்லியிருந்தாரு. பட் அவருடைய கவனத்துக்கு வராம இந்த நியமனம் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படியானால் யாருக்கான நன்மை அப்படின்ற ஒரு கேள்வி வருது. விஜய்க்கான நன்மை தான். நம்முடைய தமிழக முதலமைச்சர் விஜய்க்கான நன்மை தான். இதைத்தானே கடந்த ஆட்சியில் சொன்னோம். தூய ஆட்சி மாற்றம் அப்படின்லாம் கேள்விக்குறியாகுது. அதான் இது தூய ஆட்சி. இப்போ நீங்க எல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க இல்லை, ஒரு கொலகாரனை கொண்டு வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க இல்லை, அது தூய ஆட்சி தானே. அவன் கொண்ட கொள்கைக்காக கொடுக்கப்பட்டது தானே இல்லையா? இன்னும் மற்ற இயக்கங்களை வந்து ஊழல்லையே பெருகி போனவர்களை கூட்டு வந்து உங்க ஆட்சியில வந்து நீங்க வாஷிங் மிஷின் போட்டு துவச்சி நாங்கள் துவச்சி ப்ரெஷராக வச்சிருக்கோம் பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கோம்னு சொல்றதுக்காக வச்சிருக்கீங்களா? இந்த அதிமுக வந்தவங்க இல்லை, எதுவே தூய ஆட்சி தானா? பாருங்க, 60 ஆண்டு காலம் நாட்டு நாசமா போச்சு. இன்னொரு 5 வருஷமும் நாசமா போகாத அளவுக்கு விஜய் பார்த்துப்பாருன்னு நினைக்கிறோம். இதுக்கு மேலாவது இந்த அதிகாரி சார் வந்திருக்காரு. ஒரு 1 இயராவது கொடுக்கணுமே. நாங்க குற்றச்சாட்டை சொல்லுங்க. அருண் ஐபிஎஸ் நியமனத்திலேயே தவறு இல்ல, அவருடைய செயல்பாட்டை நீங்க பார்த்தா தானே சரியா ஒரு பார்வை வைக்கப்படுதுல. நான் என்ன சொல்றேன், கடந்த கால ஆட்சியில முதலமைச்சரை அவப்பேர் ஏற்படுத்தினாரு. அந்த அவருடைய முன்னாள் முதலமைச்சருடைய அவப்பேர் ஏற்படுது இல்லை. இந்த நாட்டில் எவ்வளோ பெரிய அயோக்கியம் நடந்துச்சு இல்லை, சட்ட ஒழுங்கு ஏற்பட்டுச்சு இல்லை, பாலியல் தூண்டல்கள் ஏற்பட்டுச்சு இல்லை, பல மாணவிகள் கொலை செய்யப்பட்டார்கள் இல்லை, குழந்தைகள் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள் இல்லை, லஞ்ச லாவணிங்க பெருகப்பட்டது இல்லை, எல்லா மந்திரி வீட்லையும் 40% இது வாங்கினானுங்க, லஞ்சம் வாங்கினானுங்கல்ல, அதையெல்லாம் அவரே வாங்கி வச்சுக்கிட்டாரா? இந்த அதிகாரிகள் தான் பண்ணி கொடுத்தானுங்க. இந்த அதிகாரிகள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை தான் நாங்கள் எடுத்து சொன்னோம். ஐயோ, இதெல்லாம் வந்து இந்த நாடு நாசமா போறதுக்கான வேலையை பார்க்குறான் தமிழக முதலமைச்சரே, தயவு செய்து இந்த நாட்டை காப்பாத்துங்கன்னு சொன்னா நீங்க கொண்டு போய் சார் நீங்க பாத்துங்க குரல் மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நீங்க கையில கொடுத்து பவரை கொடுத்து அந்த நாட்டை நாசமாக்கின தவிர வேற என்ன செஞ்சிருக்கிறாங்க? அதே அதிகாரி ஒண்ணும் இல்லைங்க, ஆட்சி மாறிடுச்சு, அதே அதிகாரி தான் இருக்கான். இந்த அதிகாரி வச்சு தான் நீங்க நடத்துவீங்கன்னா இந்த கடந்த ஆட்சியில் பாதிக்கப்பட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ என்ன ஐஸ் போட்டு வாங்கி சப்பிட்டு போயிருப்பாங்களே, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்களாம் என்ன நினைச்சிருப்போம்? நாம் என்ன நோக்கத்துக்காக இந்த படிச்ச ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரா வந்தோம்? இந்த மாதிரி புரோக்கரோட பண்றதுக்கு வந்து இந்த சில பேர் புரிஞ்சு போறானுங்கன்னா நிச்சயமா சார். அருண் ஐபிஎஸ் நியமனத்துல இவ்வளவு குற்றச்சாட்டுகள், ஒரு நபருடைய நியமனத்துல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க அப்படின்னா, காசின்ற நபர் மின்சாரத்துறையில எந்த அளவுக்கு கோல் வச்சுட்டு இருந்தாரு, அதன் மூலியமாக எவ்வளவு முறைகேடுகள் நடந்ததுன்ற அறப்போர் இயக்கம் வெளியே கொண்டு வந்தாங்க. ஒரு நடவடிக்கை கூட இல்லை, ஆனா அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார். தன்னுடைய கட்சிக்காரர் கல்குவாரியில 1 லட்சம் ரூபாய் மாசம் லஞ்சம் கேட்டார்ன்றதுக்காக கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளும் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கார். இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவருக்கான நற்சான்று கொடுக்கும்போது இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு, ஒரு ஊழலையோ அல்லது பெரிய ஒரு செயலையோ செய்வதற்காக அவரையே நியமித்து இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை ஏன் யாரை வச்சு நீங்க இப்ப இவரு நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் வந்து பேசினாரு, இந்த காசியை பத்தியோ அல்லது வந்து அந்த விஸ்வநாதன் நினைக்கிறேன் இன்னொரு நம்பர் அவர்களை பற்றியோ யாரை வைத்துக்கொண்டு இந்த ஆட்சி ஆட்சியில் ஊழல் நடந்தது, கடந்த ஆட்சிகளுடைய நடத்தப்பட்ட டெண்டர் அத்தனை நாங்கள் வந்ததுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டோம், இதெல்லாம் யாரை வச்சுட்டு சொல்கிறீங்க? உங்கள் பின்னாடி இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரில் வந்து கூனி குறுகி நின்னாங்களே பார்த்தீங்களா? ஏதோ அரசியல்வாதி செய்கிறான்னு அன்றைக்கி சொன்னோம். நீங்கள் அவங்கள வச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்கிறீங்க. ஏன் அதில் தப்பு நடந்தது என்னன்றது தெரியாது அவங்களுக்கு? காசி தான் வந்து அயோக்கியர்னு அந்த பக்கம் ஈவியை வந்து அவங்க தான் கோல் வச்சு நிற்கிறாங்கன்னு தெரியாத யாருக்கும்? அன்றைக்கி தான் என்ன பண்ணிட்டு இருந்தார்? இதே நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பல்வேறு விதமான விஷயங்களை அவர் அங்கே அணுகியிருக்காரு, பல பேருக்காக பண்ணியிருக்காரு. அன்றைக்கி அமைச்சராகல ஒரு டிவிக்கில் இருந்திருக்காரு, அதிமுக இருந்திருக்காரு, இப்படி பல்வேறு பொறுப்புகள் அவர் பல கட்சிகள் இருந்ததுனால அப்போல்லாம் அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காரு. இப்போ உங்களுக்கு என்னமோ தெரியுது, அதுதான் சார் வித்தியாசமா பாக்குறாங்க. ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்க முறைகேடுகளை ஆதரிச்சாங்க, இப்போ வந்திருக்கிற ஆட்சி தூய ஆட்சி, அதற்கான முடிவுகளை எடுப்பாங்கன்றதுக்காக அந்த அதிகாரி நியமிச்சிருக்காங்கன்ற பார்வையில ஏன் பார்க்க கூடாது? இந்த அதிகாரி ஏற்கனவே ஊழலுடைய ஊற்றுக்கண். இவர் வந்து எந்த துறையிலும் கை வைக்காம தெரியாது. காவல்துறையில் இருக்கும்போது ஒவ்வொரு அரசு துறையுடைய அதிகாரிலையுமே அவர் மிரட்டி அவருக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் வச்சிருப்பார். இவர் செய்யக்கூடிய சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கு எல்லா துறையுடைய இப்போ லேண்ட் மேட்டர்னு வச்சுக்கோங்க,
ஒரு இடத்த வந்து பறிமுதல் இப்போ காவல்துறையிலேருந்து வாங்குறாங்க. அந்த காவல்துறையில் மிரட்டிக்கிட்டி வாங்குறாங்க. அந்த லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணால் எங்கே போகணும்? பத்திரப்பதிவுத்துறை போகணும். அந்த பத்திரப்பதிவுத்துறை வந்து விஎன்டிசியோடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு ஏசியோ டிசியோ போயிட்டு சார் உங்களை எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்க, இல்லைனா சார் உங்களுக்கு கேஸ் ரெடி ஆகிட்டாங்க, உங்களுக்கு ஃபைல் வந்திருக்கு சார், உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார்னு சொல்லி மிரட்டி ஒரு அயோக்கியத்தனமான இடத்த டபுள் டாக்குமெண்ட் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும்? இவனுக்கு ஒன்றும் புதுசு கிடையாதுல்ல அருணுக்கு. இவர் பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே அவர் பணம் தரணும். அம்பத்தூர் ப்ராப்பர்ட்டியில் இன்னும் 3 கோடி ரூபா தரணுங்க விருகை கண்ணனுக்கு. விருகை ரவி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் இல்லையா, இப்போ அதிமுக வேட்பாளர் இருந்தார் இல்லையா, அவருடைய நண்பருக்கு 3 கோடி ரூபா தரணும். எங்கிட்ட சிறைச்சாலையில் இந்த இவர் மகேஷ் ஒருத்தர் இருந்தார், அதிமுக பிரமுகர். அம்பத்தூர் லேண்ட் வந்து அவர் பேரில் தான் இருக்குது. இன்னைக்கு வரை 3 கோடி ரூபா பேலன்ஸ் தரல. இப்படி பல்வேறு விஷயங்களை ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும். இவர் எங்கெங்கெல்லாம் வச்சிருக்காரு, திருச்சியில் எத்தனை ஏக்கர் வச்சிருக்காரு, யாரை கேட்டு மிரட்டினார், யாரை வச்சு மிரட்டினாரு. இப்படியேப்பட்ட ஒருத்தரை கொண்டு வந்து நீங்க ஒரு அழுக்கற்ற அப்பழுக்கற்ற ஒருத்தரை வந்து நீங்க ஆட்சி தலைவர் சொன்ன நீங்க ஒரு அழுக்கற்ற கொண்டு வந்து நீங்க ஆட்சி கொடுத்தீங்கன்னா யாரால ஜீர்ணிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க தானே சார் சொன்னீங்க எல்லா குற்றச்சாட்டுமே. மிக நன்றி சார். பல்வேறு கருத்துக்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி.